வணக்கங்க. இன்னைக்கு நாம யூபிஎஸ்சி உடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் 22க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிளவுட் பஸ்ட், ஏற்கனவே கொடுத்த கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்க, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சால்ட் மார்ச், ஆல் இந்தியா டிப்ரஸ் கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளவுட் பஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள டாபிக். வாட் இஸ் கிளவுட் பஸ்ட், எதை கிளவுட் பஸ்ட்னு சொல்லுவோம் அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் கிளவுட் பஸ்ட்கான ரீசன்ஸ் என்ன, காசஸ் ஆஃப் கிளவுட் பஸ்ட், காசஸ் ஃபார் கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய கான்சிக்வன்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஒன், கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹவு கேனியான்ஸ் ஃபார்ம்ட், அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராண்ட் கேனியான்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அண்ட் விச் ரிவர் கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா எதை சொல்றோம், விச் ரிவர் கிரியேட்ஸ் கிராண்ட் கேனியன் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது ஆர்டிகல் பார்க்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றோம், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகல் முக்கியமா பார்க்கணும். அண்ட் யார் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்ன மாதிரியான கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் கேன் ஹியர் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது சால்ட் மார்ச். வாட் இஸ் சால்ட் மார்ச்? சால்ட் மார்ச்ங்கிறது எந்த வருஷம் நடந்துச்சு, யார் தலைமையில் நடந்துச்சு, எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதி வரைக்கும், ஃப்ரம் விச் பிளேஸ் டு விச் பிளேஸ் இந்த சால்ட் மார்ச் வரைக்கும் நடந்துச்சு. தென் அதுக்காக எந்த இதுக்காக எந்த லா பிரீச் பண்றதுக்காக இந்த சால்ட் மார்ச் நடத்தினார்கள் அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் ஒய் சால்ட் மார்ச் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆல் இந்தியா டிப்ரஸ் கிளாஸஸ் அசோசியேஷன். வாட் இஸ் ஆல் இந்தியா டிப்ரஸ் கிளாஸஸ் அசோசியேஷன் அண்ட் when it was started, who started all India depressed class association, and what is the importance of all India depressed class association, what are the achievements of all India depressed class association அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் கொஸ்டின், which areas of India and why are more susceptible to earthquakes, that is earthquake prone zones. So actually normal any basics book with related to geography, it will give details about the list, that is earthquake prone zones of India அப்படின்னு கொடுத்திருப்பார்கள். ஸோ ஜோன் 2ல இருந்து ஐ திங்க் ஜோன் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உள்ளதை பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ஹெவி ரிஸ்க் டு, ஸோ இட் இஸ் ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், ஸோ இட் இஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பார்கள். இந்த ஏரியாஸை யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஸோ இதில் வந்து பிளேசஸ் லொக்கேட் பண்ணணும், மேப் வரைஞ்சி அதில் லொக்கேட் பண்ணீங்கனாலும் நல்லது, இல்லை ஜோன்ஸ் கொடுத்துட்டு பிளேசஸ் வைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட், ரைட்? ஸோ இதோட டே நம்பர் 22 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு டே நம்பர் 23 டாபிக்ஸ் we will go through.